உங்க காதுக்கு பின்னாடி இருந்து ரத்தம் வருது. என்ன சொல்ற? உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? ஐயோ ரிஷி, நீங்க இன்னும் காயத்துக்கு மருந்து போடலையா? அது ஆக்சுவலி இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இவர் படிக்கட்டுல இருந்து விழுந்துட்டாரு. அந்த படியில கம்பி இருக்கும்ல, அது இவர் தலையில அப்படியே குத்திடுச்சு. நான் அப்பவே சொன்னேன் டாக்டர் கிட்ட போய் பார்க்கலான்னு. ஆனா இவர் தான் என் பேச்ச கேட்கவே இல்லை. அது இது சின்ன காயம் தானே, பெருசா ஒண்ணும் இல்ல, தானா சரியாயிடும். ஒன்னும் பிரச்சனை இல்ல. வாங்க தேடலாம். ஓகே. இந்த போலீஸ் எங்க இருந்து வந்தாங்க? இவங்கள யாராவது என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை ஆயிருமே. என்னாச்சு? ஏதோ தெரிஞ்சுதா? டே மோகன், இப்பதானே கண்டுபிடிச்சோம். குஷி கடைசியா ஆமா, பழைய மார்க்கெட் கிட்ட தான். எங்களுக்கும் தெரியும். ராதா, நீங்க எல்லாரும் இப்போ உடனே போய் குஷியை தேட ஆரம்பிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் ரிஷியோட காயத்துக்கு மருந்து போட்டுக்கிறேன், சரியா? வாங்க. வாங்க. ஆனா ராதா, அந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் நீ சொல்றது நல்லா இருக்குமா? வீட்ல குழந்தைய காணோம், இந்த ஃபங்க்ஷன் தான் இப்ப முக்கியமா? அம்மா ராதா, நீ போ, சீக்கிரம் குஷியை கூட்டிட்டு வா. குஷி கிடைச்சிட்டான்னா அவகிட்ட உன் சப்பர் பாட்டி கவலைப்படுறான்னு சொல்லு. போ 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 போ. சரிங்க பாட்டி. எல்லாரும் குஷியை தேடி வீட்டை விட்டு வெளியில போயிருக்காங்க. கண்டிப்பா துளசியும் குஷியை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இங்கதான் எங்கேயாவது இருப்பா. என்ன ஏமா இப்படி வீட்டுக்குள்ள கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? என் பொண்ணு வெளியே ஆபத்துல இருக்கா, ஆனா எதுவுமே செய்ய முடியாம நான் வீட்டுக்குள்ள இருக்கேன். ஏமா? ஏன்? துளசி, நீ இங்கதான் எங்கேயோ இருக்கேன்னு எனக்கு தெரியும். அம்மா, குஷி குஷி எங்க இருக்க? எங்கேயாவது குஷி, இந்த பொண்ணு எங்கேயாவது பாத்தீங்களா? இவ என் பொண்ணு எங்க போனான்னு தெரியல. இல்ல சார், சாரி, நாங்க பார்க்கல. இன்னைக்கு மார்க்கெட் கூட லீவ் ஆச்சு. மார்க்கெட் லீவுனா? டேய் இன்னைக்கு சண்டேடா, மார்க்கெட் லீவ் தானே. அப்புறம் எதுக்காக குஷி ஷாப்புக்கு வந்தா? ஆனா குஷி இங்க வரலன்னா வேற எங்க போயிருப்பா? குஷி, யாராவது என்ன காப்பாத்துங்க! ராதா! ராதா! குஷி! 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 மொத்த மார்க்கெட்டையும் தேடி பார்த்தாச்சு, அவ எந்த இடத்துலயும் இல்ல. அவ இங்க தான் இருக்கணும், வேற எங்க போவா? குழந்தை இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நாங்க வேற இடத்துல போய் தேடி பார்க்கறோம். அவங்கள யாராவது கிட்னாப் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. கிட்னாப்பிங்கா? என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர் சார்? கிட்னாப்பிங்னா என்னது? இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா ஒருவேளை குஷியை யாராவது கடத்திருப்பாங்களோன்னு சொல்றாரு. கடத்திட்டாங்களா? கடவுளே, என்னது? யாரு எதுக்காக நம்ம குஷியை கடத்தணும்? ஏன் அதை கடத்த மாட்டாங்க? அண்ணன் எவ்வளவு பெரிய பிசினஸ்மேன், அவர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு. இதுக்கு மேல காரணம் வேணுமா?
என் மனசு சொல்லுது குஷி கண்டிப்பா இந்த இங்கதான் பக்கம் எங்கேயோ இருக்கா. நாம இங்கதான் தேடணும். குஷி 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 மோகனையா மோகனையா இது மோகனையா இது குஷியோட வளையல். அவ இத போட்டிருந்தா. மோகனையா இதுல ரத்தம் இருக்கு. எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மோனியா. மோனியா குஷிக்கு ஏதோ ஆயிடுச்சு. மோகன் எனக்கு பயமா இருக்கு. என்ன காப்பாத்து மோகன். ராதா மோகன். குஷி கண்டிப்பா இங்கதான் எங்கேயோ இருக்கா. நல்லா தேடுங்க. ஒண்ணு ஆகாது குஷிக்கு ஒண்ணு ஆகாது குஷி 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 எங்க எல்லாரையும் விட்டு நீ ஒரேடியா போய் பல வருஷம் ஆயிடுச்சு துளசி. ஆனாலும் எனக்கு தெரியும் உன் பொண்ணு குஷிய நீ என்னைக்குமே தனியா விட மாட்ட. நிழல் போல எப்பவுமே அவ கூடவே இருப்ப. ஆனா இப்ப குஷிய காணோம். ஒருவேளை உனக்கு அது தெரியும்னா எங்களுக்கு தெரியப்படுத்து. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்கிட்ட பேசு துளசி. ஒரு தாயா உன் மனசு இப்ப எவ்வளவு பதறும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ குஷி கூடவே இருப்பியே, எப்படி நீ அவளை தவற விட்ட துளசி? துளசி இத பாருமா, நம்ம 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா குஷி மேல ஒரு தாயா நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கியோ அதே அளவுக்கு நானும் பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ப்ளீஸ் குஷி எங்க இருக்கான்னு என்கிட்ட சொல்லு துளசி. ப்ளீஸ் எனக்கு ஏதாவது ஒரு வழியில குஷி இப்ப எங்க இருக்கான்னு தயவு செஞ்சு தெரியப்படுத்து. வா துளசி, ப்ளீஸ் துளசி ஏதாவது சொல்லு. இல்லம்மா, குஷி எங்க இருக்கான்னு தெரிஞ்சா நான் விட்டுருவேனா சொல்லுங்க. என் பொண்ணு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. ப்ளீஸ் துளசி தயவு செஞ்சு சொல்லு. இங்க பாரு, ஒருவேளை குஷி எங்க இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா இந்த ஃப்ளவர் வாஸ் இங்கே இருக்கட்டும். ஆனா குஷி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாதுன்னா இதை தள்ளி விட்டு எனக்கு அது தெரியப்படுது துளசி. துளசி இத பாரு, நீ இப்போ எவ்வளவு கவலையா இருப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்போ இப்படி நடந்ததுக்கு நீ காரணம்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாத துளசி. எல்லா அம்மாக்கள் மனசுமே இப்படிதான். குழந்தைங்க என்ன தப்பு பண்ணாலும் எவ்வளவு சேட்டை பண்ணாலும் சரி, அது எல்லாத்துக்குமே காரணம் நாம தான்னு நாமளே நினைச்சுக்குவோம். கிருஷ்ண பரமாத்மா எவ்வளவு சேட்டை பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. தன்னை தானே காயப்படுத்திப்பாரு. ஆனா அவங்க அம்மா யசோதா எப்பவுமே அது தன்னுடைய தப்புன்னு தான் நினைச்சுக்குவாங்க. ஆனா துளசி, நீ எதுக்குமே கவலைப்படாத. நீ மனசு விட்டுறாத துளசி. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நம்ம குஷி நல்லாதான் இருப்பா. குஷிக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். நீ தயவு செஞ்சு வருத்தப்படாத. குஷிய நிச்சயமா தேடி கண்டுபிடிச்சிருவோம். நான் உனக்கு சத்தியம் பண்றேன் துளசி. கடவுளே, எங்க குஷி எங்க இருந்தாலும் அவ நல்லபடியா இருக்கணும். உன்னதான் மலை போல நம்பி இருக்கேன். குஷி குஷி குஷி! குஷி 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 எங்க
குஷி கீர்த்தி என்னாச்சு? குஷி கிடைச்சலா? கிடைக்கலம்மா. குஷி எங்க போனானே தெரியலம்மா. அம்மா, குஷி கண்டிப்பா கிடைச்சிருவாள்ல. தைரியத்தை விடக்கூடாது கீர்த்தி. நம்ம குஷிக்கு எதுவுமே ஆகாது. அவ நிச்சயமா நமக்கு கிடைச்சிருவா. நான் ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். நிச்சயமா குஷிய நல்லபடியா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்னு சொல்லிருக்கேன். போய் தேடு. குஷி எங்க இருக்க? குஷி குஷி வாவ், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க குஷி. நான் எப்பயும் பியூட்டிஃபுல் தான். நதிங் லைக் யூ. ஓய், யாராவது காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா பதிலுக்கு தேங்க்யூ சொல்லுவாங்க. அப்படி பண்ண மாட்டாங்க, புரியுதா? எனக்கு தெரியும், ஆனா உனக்கு சொல்ல மாட்டேன். அப்படியா? நான் உன் மேல கோவமா இருக்கேன். குஷி, இது மோகன். மோகனையா, குஷியோடது. குஷி குஷி நீ எங்க இருக்க? குஷி நீ எங்க இருந்தாலும் நல்லபடியா இரு. அப்பா உன்னை தேடி வந்துட்டு இருக்க. நீ ஒரு பயப்படாதமா, நான் கண்டுபிடிச்சிருவேன் குஷி. நான் கத்துறது யாருக்காவது கேக்குதா? என்ன காப்பாத்துங்க. ராதா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குஷி, மோகன் குஷி கொஞ்சம் எங்க அமைதியா போனா இரு. இவ? ஏதோ நாங்க எல்லா தெரிஞ்சதா? இடத்துலயும் தேடிட்டோம். உங்க பொண்ணு எங்கேயுமே கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போறதுதான் நல்லது. மூளை குழம்பிருக்கா உங்களுக்கு? என் பொண்ணை காணுன்னு சொல்ல நீங்க வீட்டுக்கு போக சொல்றீங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. நான் சந்தேகப்படுறது கரெக்டா இருந்தா உங்க பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்கணும். கிட்னாப் பண்ணவங்க கண்டிப்பா உங்க வீட்டு லேண்ட்லைனுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இங்க பாருங்க, சார், சொல்றத இது என் கொஞ்சம் பொண்ணு கேளுங்க குஷியோடது. சார், நான் சொல்றத கேளுங்க சார். நீங்க வீட்டுக்கு போறதுதான் கரெக்ட். ஆமா, இன்ஸ்பெக்டர் சார் சொல்றது தான் சரின்னு நினைக்கிறேன். நம்ம வீட்ல இருக்கிறது தான் கரெக்ட். அது எப்படி அஜித்தனா? குஷியோட எல்லா பொருளும் இங்க தானே கிடைச்சிருக்கு. அவ இங்க தான் இல்ல இருக்கா. இல்ல இல்ல ராதா, அவளை இங்க இருந்து கடத்தி கூட்டிட்டு போகும்போது அவ பொருள் எல்லாம் இங்க விழுந்திருக்கலாம். அப்படிதான் இந்த ஷாலும் கீழே விழுந்திருக்கணும். மோகன், நம்ம வீட்டுக்கு போலாம் மோகன். இல்லம்மா, ஆனா எப்படிமா வீட்டுக்கு? சார், பொண்ணை தேடுற வேலையை நாங்க இங்க இருந்து பாத்துக்கிறோம் சார். ஏதாவது ஒரு அப்டேட் கிடைச்சாலும் நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். இது எங்களோட டியூட்டி. மோகன், அண்ணா, இன்ஸ்பெக்டர் சார் சொல்றது கரெக்ட். நம்ம வீட்டுக்கு போலாம். ஒருவேளை கிட்னாப் பண்ணிருந்தோம்னா நமக்கு கால் வரும்ல. வா மோகன், வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. தேங்க்யூ இட்ஸ் இன்ஸ்பெக்டர் ஓகே சார். சார். எனக்கு இங்க ரொம்ப பயமா இருக்கு. இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. என்ன இங்க இருந்து வெளியே கூட்டி போங்க. ராதா, ராதா, மோகன். குஷி குஷி குஷி, என்னாச்சு ராதா? மோகனையா, இந்த இந்த கோமாதவனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க பார்த்தேன். இந்த இடத்துக்கு நம்ம வந்ததுல இருந்து இது திரும்ப திரும்ப என் முன்னாடி வந்து கத்திக்கிட்டே இருக்கு. இது நம்ம கிட்ட ஏதோ சொல்ல நினைக்குதுன்னு நினைக்கிறேன். ராதா இங்க பாரு, மூட நம்பிக்கைக்கெல்லாம் இப்ப எனக்கு நேரம் இல்ல. இதெல்லாம் முட்டாள்தனம். குஷியை தேடுறதை விட்டுட்டு இப்படி மூட நம்பிக்கையில இருந்தா எப்படி? மோகனையா, இது மூட நம்பிக்கை கிடையாது. இது உண்மை. விலங்குகளுக்கு மனிதர்களோட கஷ்டம் புரியும்.
உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா மோகனையா? சில மாசங்களுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான்ல பூகம்பம் வந்துச்சுல, அதுல 5 குழந்தைங்க இடிபாடுகள்ல புதைஞ்சாங்க. அப்ப அவங்களுக்கு உதவி செஞ்சது ஒரு ஓநாய் தான். சமீபத்துல பத்திரிக்கையில கூட பார்த்தேன். ரூஸ்க்கும் யுக்ரைனுக்கும் உள்ள சண்டையில மால்ல பாம்பு விழுந்ததுக்கு அப்புறம் தெருவுல போற ஒரு நாய் தான் குழந்தைங்களை காப்பாத்துச்சான். மோகனையா, நாம இங்க வந்ததுல இருந்து இந்த கோமா தான் கத்திக்கிட்டே இருக்கு. இது நம்ம கிட்ட ஏதோ சொல்ல நினைக்குதுன்னு எனக்கு தோணுது. கோமாதா, ஒருவேளை உங்களுக்கு எங்க குஷியை பத்தி ஏதாவது தெரியும்னா எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு வழி காட்டுங்க. ராதா, என்ன விடு. போ. எனக்கு பயமா இருக்கு ராதா, என்ன காப்பாத்து. ராதா, வாப்பா வா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. குஷியோட செருப்பும் போனும் இங்க எப்படி? குஷி எங்க இருக்க?
என்னாச்சு? மோகன் ஐயா, குஷி குஷி இதுக்குள்ள இருக்கா? குஷி குஷி உள்ள இருக்கிறது உனக்கு தெரியுதா? என்ன? தெரியல அத்தை, ஆனா ரொம்ப ஆழமா இருக்கு, ரொம்ப இருட்டா இருக்கு. குஷி 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 என்ன நடக்குது? என்ன ஒருவேளை அதுக்குள்ள குஷி இருக்காளா? மோகன் ஐயா, என் மனசு சொல்லுது குஷி இங்கதான் இருக்கா. பாருங்க, அவ போன் செருப்புல இங்கதான் இருக்கு. கோமதாவும் இங்கதான் வழிகாட்டினாங்க. எனக்கு என்னமோ குஷி இதுக்குள்ள விழுந்துட்டாரு. குஷி குஷி நான் பாட்டி கூப்பிடுறேன். என் குரல் உனக்கு கேக்குதாமா? குஷி கயிறு ஏதாவது கொண்டு வாங்க. குஷி